வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மகர ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம், வாக்குஸ்தானத்துல. இந்த மாதம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி என்று சனி பகவான் பெயர்ச்சியாகிறது. அதாவது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறது. அப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7.5 சனியிலிருந்து முற்றிலும் விடுதலையாகிறீர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். உங்க ராசியை குரு பார்க்கிறார். ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறது நல்லது. அப்போ கடந்த சில வருடங்களாகவே இந்த 7.5 சனி 7.5 வருடங்களாகவே சில அழுத்தம், பிரஷர், தொழிலில் சில தொந்தரவுகள், குடும்பம் ரீதியாக சில தொந்தரவுகள், இந்த மாதிரியாக இருந்து கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, எதிர்ப்பு, பகை, இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது. மனசு முதல் நல்லா இருக்க போகுது. அப்போ மனசு நன்றாக இருந்தாலே எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும் அல்லவா? ஸோ அந்த விதத்தில் இப்போ குருவினுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகின்ற காரணத்தாலும் இந்த சனி பெயர்ச்சி 3ஆம் இடத்துல சனி பகவான், பொதுவாக பாவ கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல அபரீதமான ஒரு தாக்கத்தை தரும் அப்படிங்கிற அமைப்புக்கு ஏற்ப இந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் அமரும் போது தைரிய வீரியத்தை கொடுக்க போகிறது. அப்போ பணம் கிடைக்க போகிறது, உங்களுடைய சிந்தனைகள் சரியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத குறிக்காமிக்குது. ஸோ இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல சனி பகவான், அதாவது இந்த சனி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு இக்கு வைக்கும், ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஒரு சிலர் மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு இருக்கு மாதிரி 2 பேரும் ஒன்று சேர்ந்து இருக்க முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஒரு சிலருக்கு உருவாக்கி இருக்கும். ஒரு சிலருக்கு திருமண தடை கொடுத்திருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணம் ரீதியில் சில பிரச்சனைகள், பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான குடும்பம், தனம், வாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக அமையும். இதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் இருப்பதும், இந்த காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட இந்த தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. அப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ தன வகையில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. தனம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்துக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் பணத்தில் எந்த கஷ்டமும் இந்த மாதம் வரப்போவதில்லை. குடும்ப உறுப்பினர்களிலே இருந்து வந்த சில மனக்கசப்புகள் அத்தனையும் விலகப் போகிறது. புரிஞ்சு கொள்ளுவீர்கள். அதாவது கணவன் மனைவி, மனைவி கணவன், ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை கிளாஸ் இருந்துட்டு இருந்தது அல்லவா, அது சரியாகக்கூடிய ஒரு மாதமாக அமையும். சுக்கிரனும் புதனும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு. அதாவது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் உச்ச பலத்தோட வலிமையாக முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பை குறிக்காமிக்குது. அதுவும் யாரோட சேர்ந்திருக்கார்? புதனோடு சேர்ந்திருக்கார். ஸோ புதன் அந்த இடத்துல நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாக மாறக்கூடிய தன்மையை உருவாக்கும். என்ன, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, 8க்குரியவன், அட்டமாதிபதி, வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடியவன் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு மாதிரி வலியை கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறத 100% மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். ஒரு வீடு வாங்குவதற்கு கடன் கிடைக்குமா, கடன் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன், கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து என்பது கிடையாது. இதுவரைக்கும் 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டு சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது ஹெல்த் விஷயத்தில் சில தொந்தரவுகள், தாயாருக்கு சில தொந்தரவுகள், தாயாருக்கு ஆஸ்பத்திரி செலவு, தாயாரின் மூலமாக விரயங்கள், ஸோ இந்த மாதிரி தன்மை, தாய் வர்க்கம் ரீதியாக சில பிரச்சனைகள், இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது.
இடம், அதாவது நீங்கள் வாங்கின இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் இப்போ இந்த பங்குனி மாதம் நீங்கள் எடுத்து செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது விலகும். சரி, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லணும், ஊருக்கு அதாவது வெளிநாடு வெளியூர் தூரதேச பிரயாணங்கள் செய்யணும் அல்லது அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் அதற்கான ஒரு துவக்க மாதமாக அமையும். வெளிநாட்டுக்கு போகணும், விசா அப்ளை பண்ணணும், இந்த மாதம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஒரு 2 மாதத்தில் நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியில் கிரகங்கள் துணை புரிகிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு மாதமான நிச்சயமாக அப்ளை பண்ணலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறுமா? ஸோ அதுக்கான முயற்சிகள் இருக்கா? நான் காதல் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த காதல் திருமணம் கை கூடுமா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காதல் காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ காதல் அப்படிங்கிறது இருக்கிறது. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கு. அப்போ குரு சுக்கிரன், அப்போ உங்கள் முயற்சியால் காதல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. அதற்கு தாய் தந்தையினுடைய சப்போர்ட் கிடைக்குமானா முதலில் எதிர்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய இதால் அதாவது நீங்கள் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய தன்மைக்கு தள்ளப்படும். ஏன்னா சூரியனும் அதே இடத்தில் உட்கார்ந்துருக்கார். சரி, திருமண வாய்ப்புகள் கைகூடுமா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்த்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ குருவனுடைய இது இருக்கிறது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரன் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ திருமணத்துக்கு எந்த தடை இல்லை. ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமே. ஆனால் என்ன தசாபுத்தி நடக்கணும்? சுக்கிரனுடைய தசாபுத்தி நடக்கிறது. நிச்சயமா திருமணத்துக்கான முயற்சி எடுங்க, வெற்றி கிடைக்கும். செவ்வாய் தசாபுத்தி நடக்குது, நிச்சயமாக நடக்கும். அதே சமயத்தில் குருவினுடைய தசாபுத்தி நடக்குது, எந்த குறை இல்லை. ஆனால் எப்போ ஒரு தடை வரும் அப்படின்னா, இந்த மகர ராசி என்பவர்களுக்கு புதன் திசையில் அது புதன் புத்தி நடக்குமே, அல்லது சூரிய திசையில் சூரிய புத்தி நடக்கும்போது சில தடைகள் தொந்தரவுகளை காமிக்கும். சரி, தகப்பன் விஷயத்தில் எப்படி இருக்கணும்? இந்த மாதம் 9ஆம் இடத்தை சூரியன் பார்த்துட்டு இருக்கார், 8க்குரியவன். அப்போ தகப்பனால சில கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஒரு வகை தகப்பனை, இந்த மகர ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று தகப்பனை விட்டு பிரிந்திருப்பீர்கள், அல்லது தகப்பனோட சில கருத்து வேறுபாடுகள் கொண்ட ஒரு தன்மையாக இருக்கும் அல்லவா? அப்போ இந்த மாதம் தகப்பனுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே சமயத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீர்களோ, அதாவது வானவியல் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்லது. நல்ல கண்டுபிடிப்புகள், உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் ஒரு சேர இருந்து அதில் கம்ப்ளீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். இந்த 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அல்லவா? அப்போ 9 10க்குரியவனான புதனும் 10க்குரியவனான சுக்கிரனும் இணைந்து முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குது அல்லவா? அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது. அந்த யோகத்தின் வாயிலாக நீங்கள் உழைத்த அந்த பணத்தில் ஒரு சிறு தொகையாவது நீங்கள் ஆன்மீக நாட்டம், ஆன்மீக காரியங்கள், பொது காரியங்கள் செலுத்தி அதன் மூலமாக புகழடையக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உண்டு. ஸோ தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய, ஆன்மீக நாட்டங்களில், கோயில் திருப்பணிகள், கோயிலில் எடுத்து நிர்வாகப்படுத்துவது, ஸோ அதை சார்ந்த விஷயத்தில் தன்னை செலுத்துவதற்கு இந்த மாதம் உறுதுணையாக இருக்கிறது. குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. ஒரு தடவை இந்த மாதம் பங்குனி மாதம் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை சென்று வழிபட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள், ரொம்ப நாளாக ஒரு தடை பட்டுட்டே இருக்குன்னா அந்த காரியம் விருத்தியாகுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட நெடு நாட்களாக ஒரு வழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது, பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய மாதமாக நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது.